ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் குடும்பத்திலிருந்து தனக்கு கிடைத்துள்ள விருதை மிக உயர்வாக கருதுவதாக கலைமாமணி சாரதா நம்பி ஆரூரான் தெரிவித்துள்ளார். மதுரை ராஜா முத்தையா மன்றத்தில் தமிழிசை சங்கம் சார்பில் டாக்டர் ராஜா சர் முத்தையா செட்டியார் அவர்களின் 121வது பிறந்தநாள் விழாவும் ஆன்மீக சொற்பொழிவாளரும் தமிழறிஞருமான கலைமாமணி டாக்டர் சாரதா நம்பி ஆரூரான் அவர்களின் தமிழ் சேவையை போற்றும் விதமாக பொற்கிழி வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மதுரை கம்பன் கழக தலைவரும் பிரபல தொழிலதிபருமான சங்கர் சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழிசை சங்க அறங்காவலர் மோகன்காந்தி வரவேற்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் தமிழறிஞர் டாக்டர் சாரதா நம்பி ஆரூரானுக்கு சங்கர சீதாராமன் பொற்குழி வழங்கி பாராட்டினார். முன்னதாக தமிழிசை சங்கத்தை சேர்ந்தவர்களின் தேவார இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சாரதா நம்பி ஆரூரான் 60 ஆண்டுகளாக தமிழ் மேடைகளில் பேசி வரும் நிலையில் கடந்த 10 ஆண்டுகளாக திருமுறைகள் குறித்த நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் குடும்பத்திலிருந்து பொற்கிழி விருது வழங்கி கௌரவித்துள்ள நிலையில் இந்த விருது மிக உயரிய விருதாக கருதுகிறேன் என்று தெரிவித்தார். தாய் வீட்டிலிருந்து கிடைத்த பரிசுக்கு ஈடு இணையே கிடையாது, அதைப்போல இந்த விருதுக்கு ஈடு இணையே இல்லை என்று பெருமிதத்துடன் கூறினார். இந்த நாள் உண்மையில எனக்கு மிகுந்த ஒரு மன நிறைவை தருகின்ற நாள். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக நான் தமிழ் மேடைகளில் உலா வந்து கொண்டிருக்கிறேன். இலக்கிய மேடைகள், சமய மேடைகள் எல்லாமாக ஒரு 10 ஆண்டுகளாக பட்டி மண்டபங்கள், இந்த வழக்காடு மன்றங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு முழு நேரமாக திருமுறைகள் என்று என்னுடைய சிறப்பு பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சென்னை கம்பன் கழகத்தின் செயலாளராகவும் என்னுடைய பணி 50 ஆண்டு கால பணி. எனவே உலகமெங்கும் சென்று திருமுறைகளை பரப்புகின்ற எனக்கு திருமுறை செல்வி பட்டம் லண்டன் கோவிலில் அண்மையில் அளித்தார்கள். எனவே இங்க வந்து கிடைக்கிற இந்த விருதுக்கு ஒரு ஒப்புயர்வே சொல்ல முடியாது. ஏனென்றால் இவர்கள் நாளெல்லாம் தமிழையும் திருமுறைகளையும் வளர்க்கின்ற ராஜா சர் அண்ணாமலை செட்டியாருடைய குடும்பத்திலிருந்து நான் ஒரு விருது வாங்குகிறேன்னா அது பல கோடி ரூபாய்க்கு சமம். எனவே இது என்னுடைய தாய் வீட்டிலிருந்து பெறுகின்ற மிக உயர்ந்த விருதாக நான் இதனை போற்றுகிறேன். முழுக்க முழுக்க எனக்கு இந்த வாழ்க்கையில் இன்னும் திருமுறைகளுக்கு நாம் செய்ய வேண்டும் என்ற ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் இந்த ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நான் இன்று பெற்றிருக்கிறேன், ராஜா முத்தையா மன்றத்தில் என்று சொல்லி இந்த குடும்பத்தாருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.